ஆரம்பத்தில் தமிழ் இலக்கணம் எனக்கு சுத்தமாக வரவே வராது. அவ்வளோ ஏன் எக்ஸாம் டைமில் இலக்கண பாடத்தை நான் மனப்பாடம் பண்ணிட்டு தான் எக்ஸாமுக்கே போயிட்டு வந்திருக்கேன். அப்படி இருந்தேன்னா இப்போ தமிழ் இலக்கணத்திலிருந்து எப்படி எங்கேருந்து எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் என்னால் ஈஸியாக பதில் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் டெட் எக்ஸாமுக்காக நான் எழுதின தமிழ் இலக்கண குறிப்புகள். நான் இந்த இலக்கண குறிப்புகளை முழுமையாக படித்து முடித்ததுக்கப்புறம் தான் என்னால் இலக்கண பாடத்தில் முழு மதிப்பெண்ணே எடுக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, டெட் எக்ஸாம்லேயும் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டேன். இந்த இலக்கண குறிப்புகள் எல்லாத்தையும் இப்போது நான் டைப் பண்ணி பிடிஎஃப்பாக மாற்றிருக்கேன். நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தால் இந்த பிடிஎஃப்பை வாங்கி படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இலக்கணம் எனக்கு சுத்தமாக வராதுன்னு நீங்கள் யாராச்சும் சொன்னீங்கன்னா இந்த பிடிஎஃப்பை ஒரு முறை வாங்கி படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கிட்டையும் இலக்கணம் எனக்கு சுத்தமாக வராதுன்னு சொல்லவே மாட்டீங்க. இந்த பிடிஎஃப்போட சாம்பிள் பேஜஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். உங்களில் யாருக்காச்சும் இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டால் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இந்த பிடிஎஃப்பை அனுப்புகிறேன். இந்த பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்கூல் புக்ஸாக வச்சு தான் ரெடி பண்ணுது.